ஏன் பாஸ், முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு காயின் ரிலீஸ் பண்ணாங்க, அரசியல்ல ஒரே அதை பத்தியே பேச்சா இருக்கு. ஆமா, என்னங்க பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் போலயே, அப்ப வெளியே தான் எதிர்த்துக்கிறாங்க, மத்தபடி க்ளோஸா தான் இருக்கிறாங்கன்னு ஆளுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியால பாக்குறேன் வரிசையா இதை பத்தி பாத்தீங்களான்னு இதை பத்தி டீ கடைக்கு போற அங்கேயும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதிமுகல இருந்து ஆர்பி உதயகுமார்னு ஸ்டெச்சா பேசியிருக்காரு. வழக்கமா ஸ்டெச்சா பேசுவாரு. எதிர்கட்சி தலைவர் வந்து கேட்கிறாரு, ஹிந்தி ஒழிக என்று சொல்ல, ஹிந்தி வேணாம் போடா அப்படின்னு நீங்க தானே டிஷர்ட் போட்டு அலையிறீங்க. தமிழ்நாட்டில் யார் டிஷர்ட் போட்டு அலையிறா? பாருங்க காயின்ல என்ன இருக்கு, அவரோட ஃபேஸ் இருக்கு, கருணாநிதி அவர்களுடைய ஃபேஸ் இருக்குது. எங்க என்ன வார்த்தைங்க இருக்கு? நிறைய இருக்குதுங்க, நிறைய லாங்குவேஜ். காயின்னா லாங்குவேஜஸ்ல எல்லாம் அதுன்னு காயின் இருக்குல்ல, அதானே ஹிந்தி இருக்குது. இருக்க கூடாது அப்போ அப்படிதான் சொல்றாரு. அதனால கேட்குறோம், ஹிந்தி வேணாம் போடான்னு சொல்றீங்களே, இப்போ உங்க அப்பா திருவுருவ படம் படிச்சோன்னே ஹிந்தி வாடா உள்ளன்னு சொல்றீங்களே. அந்த காயின்ல ஹிந்தின்றதுனால அண்ணன் வந்து அதை காயின் பண்ணி சொல்றாரு. ஆமா, ரெண்டு பேரும் வந்து மறைமுகமா கூட்டணி தான் அப்படின்னு. இந்த விழாவை மட்டும் வச்சு சொல்லல, இந்த ஒரு தொடர் நிகழ்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உறவை புதுப்பித்து கொண்டோன்னு சொல்லி வெளிப்படையா அறிவிச்சுட்டு போங்க. ஏன் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறீங்க? தோழமை கட்சிகள் எல்லாம், அதாவது திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகள் எல்லாம் திமுக ஏமாத்திச்சுன்னு வேற ஒரே போடுறாரு. அப்படியா? ஆமா, ஏமாத்திட்டு இருக்காங்க. திமுக தோழமை கட்சிக்கு மேல அண்ணனுக்கு எவ்வளவு பாசம். அடுத்த தேர்தல் வருது இல்ல, யாராவது கூட்டணி அந்த மாதிரி, ஏன்னா நமக்கு வேற இன்னும் கூட்டணி செட் ஆகலன்னு இருக்கும். இருங்க பாஸ், இன்னும் 2 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள இந்த அரசியல் இப்ப பேசாதீங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வாவை, திருநெல்வேலி அல்வாவா கொடுக்குறீங்களா? நீங்க வெளிப்படையாக அறிவிச்சுட்டு போங்க. அறிவிச்சிட்டிங்கன்னா இப்போ பாவம் தெருவில் நிற்கிற தோழமை கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் இப்படி வந்து அல்வா கிண்டி கொடுக்குறீங்களே. அவங்களாம் உங்களை நம்பி தானே இந்தியா கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ அவங்களெலாம் வந்து நீங்கள் கைவிட்டுட்டீங்களா? இல்லை அவங்கள கைவிட்டுட்டீங்களா? சொல்லுங்கள். எங்களுக்கு தோழமை கட்சி இனி தேவையில்லை, எங்கள் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு, என்னுடைய தவப்புதல்வன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் அரியணை அமர்த்துவதற்கு தோழமை கட்சியுடைய தயவு தேவையில்லை, பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் அரசுடைய தயவு தேவைப்படுகிறது, பகிரங்கமா டிக்ளேர் பண்ணுங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பத்தியும் சொல்லியிருக்காரு. சொல்லுவார்ல, இதுக்கு முன்னாடி பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க, அண்ணாமலை அவரோட இணக்கமான. அது முன்னாடி பாஸ், பழசெல்லாம் நீங்க தோண்டாதீங்க, வந்துட்டாங்க வெளியே. அரசியல கடந்து வந்த பாதையை அந்த பழசெல்லாம் மறக்க கூடாது, அப்பதானே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதனால சொல்லிருப்பாரா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிலவரம் தெரியல, தமிழ்நாட்டினுடைய கலவரமும் அவருக்கு தெரியல. அதனால் அண்ணாமலையுடைய வந்து வார்த்தைகள் வந்து வெளிப்படுவது வந்து அவருடைய அனுபவ குறைவை காட்டுகிறது, அவருடைய அரசியல் அனுபவம் இன்மை காட்டுகிறது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரிதலை காட்டுகிறது. என்னங்க, முன்னாள் கவர்னர் கோர்ட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியே வர்றாங்க. முன்னாள் கவர்னரா? 2 ஸ்டேட்டுக்கு நிறைய பேர் இருந்தாங்களே இந்தியால, யார சொல்றீங்க? இப்போ அதாவது ஆளுநர் பதவியெல்லாம் துறந்துட்டு நான் கட்சி பணிக்காக அரசியல், நேரடி அரசியல குதிப்பேன், எலெக்ஷன்ல நின்னாங்களே, எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு வெளியே வந்தாங்க. அப்படி சொல்லிட்டு போவீங்களா? தமிழிசை அக்கா தான். தமிழிசை என்னங்க கோர்ட்டு வாசல்ல இருந்து வெளியே வராங்க? வாட் ஹேப்பன்? 2007 ஆண்டு 23/9 அன்று கமலாலயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் தாக்கப்பட்டது. ஆக அதற்கான வழக்கு இன்று வந்தது. நான் அதற்கு சாட்சி சொல்வதற்காக நான் இன்று வந்தேன். ஒரு நேர்மையா சாட்சி சொல்ல வந்திருக்கு. ஆட்டோ பின்னாடி இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கையில அடிபட்டிருக்கு. இல்ல, எனக்கு வந்து அன்னைக்கு இந்த கையில வீக்கம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கற்கள் தூக்கி வீசப்பட்ட போது அதை தடுத்ததுல தான் எனக்கு இந்த காயம் ஏற்பட்டது. அதனால நான் ஒரு 3 வாரம் கட்டு போட்டிருந்தேன். அதற்கப்புறம் அது உள்காயம் மாறினா கூட, வெளியில வந்து வெளிக்காயம் மாறினா கூட உள்ள ஒரு வீக்கமாகவே நின்று விட்டது. இதுதான் நான் கமலாலய அடிபட்டதற்கான அடையாளம், எனது உடலில் இருக்கிற அடையாளம். நான் மருத்துவர் என்ற முறையில் அந்த பணியை கூட என்னால் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. கட்சிக்கு உடைத்து அன்னைக்கு மருத்துவராக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். இந்த காயம் பட்டதுனால என்னால் மருத்துவ தொழில் அன்னைக்கு செய்ய முடியல. ஆனாலும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தோம். மிகப்பெரிய துன்பத்திற்கு நாங்கள் எல்லாம் உள்ளானோம். பாத்தீங்கன்னா அந்த காயின் ஃபங்க்ஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தின முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை பத்தி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து புகழ்ந்தெல்லாம் பேசியிருக்காரு. இதை நீங்க வந்து இப்படி காண்டி எடுத்துட்டு இப்படி போயிருங்க. ஏன்னா இது வந்து அரசு விழா, அரசியல் விழா இல்ல. மாநில அரசு கோரிக்கை வைத்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார்கள். ஆக இது அரசு விழா, அரசியல் விழா அல்ல. அரசு விழா அரசு விழாவாக பார்க்கப்பட வேண்டும், அரசியல் விழா அரசியல் விழாவாக பார்க்கப்பட வேண்டும். அரசியல் விழாக்களில் இவர்கள் கலந்திருந்தால் அது ரகசிய உறவா, வெளிப்பட்ட உறவான்லாம் சொல்லிருக்கலாம். இது அரசு விழா. அடுத்த வாட்டி பாலிடிக்ஸை பார்க்கும்போது ஒரு அன்னப்பறவையா பார்க்கணும்.
பாலும் தண்ணியும் ஊத்திட்டா நம்ம பாலை மட்டும் குடிச்சிட்டு அது தண்ணியா இருக்குப்பா அப்படின்றது பிரிச்சு ஏன்னா அக்கா வேற அரசுல இருந்திருக்கிறாங்க, அரசியல் இருந்திருக்கிறாங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அதனாலதான் சொல்லுவாங்களா இருக்கும். ஆமா, அதுக்காக அரசு விழாவில் மாநில அரசு மத்திய அரசு ஒன்றாக வரும் பொழுது அது அரசியல் விழாவாக அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது, விவாதமாக்கப்படக்கூடாது என்பது எனது கருத்து. ஒரு திருநெல்வேலி நிகழ்ச்சியில கனிமொழி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக அதான் இப்போ பிஜேபி திமுக காயின் ஃபங்க்ஷன்ல ஒன்னா இருக்காங்க, டாக்ஸ்லாம் போகுது. ஆனா ஆஸ் எ எம்பியா நம்ம வேற ஒண்ணு புதுசா சொன்னா தானே நல்லா இருக்கும். கவனிக்கணும்ல, சொல்லணும்ல. ஆமா, எல்லாரும் கவனிக்கணும், பின்னாடி இருக்கவங்க லைனை கவனிக்கணும். என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா அது எப்படிங்க முடியும், ஏன்னா எஜுகேஷன் இடம் பிடிக்கிறதா இல்லங்க. பாஜக திமுக அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்றாங்க. திமுக தொடர்ந்து வந்து நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறது. அங்க வந்து எஜுகேஷன் பட்ஜெட்ல SSA ஸ்கீம்ல நமக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பணம் வரவில்லை. மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய நிவாரணம் இது வரவில்லை. இதுக்கப்புறம் என்ன நெருக்கம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பார்வையிட்டே போனாரு. இப்ப திரும்ப வந்திருக்காருல, மீட்டிங் வந்தார்ல, அப்ப கேட்டு வாங்கிருக்கலாமே சார், அந்த காயினோட கோடிக்கணக்கில் கொடுத்துருங்க சார். இங்கதான் நீங்க அன்னப்பறவையா செயல்படணும். இது வந்து அரசியல் அன்னப்பறவையா நானு? ஆமா, ஏன்னா இது வந்து அரசு விழா, அங்க வந்து அரசியல் மக்கள் பிரச்சனை, மக்கள் பாதிக்கிறதும் அரசு பிரச்சனை தானங்க. அது மக்களுக்கு தானங்க கவர்மெண்ட். சொல்லலாங்க, அடுத்த டைம் மக்கள்கிட்ட சொல்லி கேட்க சொல்லுவோம். இல்ல, முதலமைச்சர் பொதுவாவே வந்து மக்களோடு பழகும்போது, மனிதர்களோடு பழகும்போது எளிமையாக அன்பாக பழகக்கூடியவர். ஆனால் தன்னுடைய உரிமைகள் என்று வரும்பொழுது அவர் தலைவர் கலைஞரை போல உறுதியாக நிற்கக்கூடியவர். ஏனுங்க அப்படியே கோயம்புத்தூர்ல இருந்து வானதி அக்கா வந்திருக்காங்க சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு. என்ன விஷயம் கேட்டீங்களாக்க? அவங்க தான் அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் போனப்பவே மீட் பண்ணிருந்தாங்க, ஸ்டேஜ்லயே பேசியிருந்தாங்க. மீட் பண்றதுதான் அப்பெல்லாம் பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க போல. சென்னை வந்து முதலமைச்சர் அப்ப அந்த காயின் மேட்டருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. இப்போ வேற எதுக்கு? அப்படி எல்லாம் இது வந்து அரசியலுக்காக, அதாவது மக்கள் பிரச்சனைக்காக வந்திருக்காங்க. இப்போது இன்று மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நல்ல செய்தியை எங்கள் பகுதி மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னதான் இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்காக நீங்க வர்றீங்களே அப்படின்லாம் கேட்டதுக்கு நாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்படுவோம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இதுலதான் கொஞ்சம் டவுட் வருது. எப்படின்னா அதிமுக வேற நாங்க தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வானதி அக்கா போற போக்குல நாங்க தான் எதிர்கட்சின்ட்டு வேற போயிட்டாங்க. நீங்க தான் சொன்னீங்களா போற போக்குல சொல்லி விட்டு போயிடலாம், யார் இது பெருசா எடுத்துக்க போறா? திமுக பாஜக இந்த உறவு, மத்திய அமைச்சர் அந்த விழாவுக்கு வந்தது, அதை ஒட்டி எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. நான் அந்த கதைகளுக்குள்ளெல்லாம் போக வரல. நாங்கள் எப்போதுமே ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ, அவர்கள் பிரச்சனை இருக்கிறதோ, அதை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாக எங்கள் பணிகளை எப்போதும் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் பிரச்சனைக்காக இங்க மட்டும் இல்ல, சட்டமன்றத்திலயும் நான் பல குரல்களை வந்து எழுப்பியிருக்கேன். இது மென்மையான போக்கா கடினமான போக்கா அப்படிங்கறத தாண்டி 3 வருஷ காலம் நான் பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க எல்லாம் அசெம்பிளிலையும் பாத்துட்டு இருக்கீங்க. அசெம்பிளிலையும் நான் பல்வேறு முறை இதை ரைஸ் பண்ணியிருக்கேன். லெட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. வழக்கமான கடிதம்லாம் எழுதுவாங்க, கொடுப்பாங்க. அந்த லெட்டர் வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து ட்வீட்டே போட்டுறேன், சோஷியல் மீடியால ஷேர் பண்றேன், நீங்க எடுத்துக்கோங்க, நம்ம அதை எடுத்துக்கலாம். நான் இந்த காப்பி போட்டோ எடுத்துக்கிறீங்களா? நான் ட்வீட்டும் போடுறேன், இதுவும் நீங்க எடுத்துக்கோங்க. அதிமுகவில இருந்து திருநெல்வேலியில இருந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சோ என்னன்னா, இப்போ இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அது மாதிரி நிறைய வாக்குறுதிகள் அவர் தந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அதாவது நாங்கள் அறிவித்த திட்டங்களை ஐயாவே வந்து மீண்டும் செய்வார். எப்பொழுதும் அதான் வாடிக்கை. நீங்கள் எந்த திட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டைட்டில் பார்க்னா என்ன? டைட்டில் பார்க்னா என்ன? அந்த ஐடி ஆபீஸ், நிறைய ஆபீஸ் எல்லாம் இருக்கும், அங்க வேலையெல்லாம் செய்வாங்க. பாத்தீங்களா புது சிலபஸே வந்துருச்சுங்க. டைட்டில் பார்க்னா கால்நடை பூங்கா. எந்த டிக்ஷனரியிலங்க? அதிமுக டிக்ஷனரியில இருக்குதே. இன்று வந்து மிகப்பெரிய ஒரு டைட்டில் பார்க், அதாவது கால்நடை பூங்கா. அந்த கால்நடை பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டியவர் நம்முடைய புரட்சி தமிழர். அதே புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் தான் மீண்டும் அதை திறந்து வைத்தார். எந்த பணிகளா இருந்தாலும் முதலில் அடிக்கல் நாட்டிய நம்முடைய முதல்வரே மீண்டும் திறந்ததுதான் இங்க நம்முடைய அதிமுக வழக்கம். சில பல விஷயங்கள்லாம் வரும்போது நடுவில் ஒரு டென்ஷன் ஆயிட்டாப்ல. என்னவா மாப்ள, இதெல்லாம் ஆளுங்கட்சிகளை போய் கேளுங்க மாப்ள, எங்க கிட்டயா கேக்குறீங்க? என்ன பண்ண முடியாதுல்ல.
அது திமுக கேளுப்பா, அது நீங்க ஆளுங்கட்சியை கேட்க இன்று எங்களுக்கு அந்த நிலை எதிர்கட்சி அவங்ககிட்ட கேளுப்பா. இல்ல எப்ப அவங்க தொடர்ந்து 3 வருஷம் ஐயா, நீங்க செய்ய வேண்டியவர்களை கேட்டுட்டு செய்ய முடியாதவர்களை கேட்கறது தப்பு. வருமானா திமுக ஆளுங்கட்சி அப்புறம் பேச்சு கேட்டு போயிடலாம். அவங்ககிட்ட கேளுங்க மாப்பிள, அவங்ககிட்ட கேளுங்க. ஆமா, எங்கிட்ட எங்க சட்டம் போட்டாச்சு, செய்ய வேண்டிய கனி அவங்களுடைய பணி. வாங்க. ஏங்க, அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் மறைமுக கூட்டணின்னு சொல்றாங்க. அவங்க இவங்க அடுத்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. யார் யார் கூட கூட்டணின்னே தெரியல அரசியல்ல. நம்ம இடிதாங்க என்ன யார் கூட தான் கூட்டணி வைப்பாரு? ஏங்க, அவருக்கு என்னைக்குமே ஒரே கூட்டணி கொடமடிக்க என்ன கூட கூட்டணி மட்டும்தான். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அரசியல் சாம்ராஜ்யத்தை கட்டி காத்து சக்கரவர்த்தியாக ஆண்டு கொண்டிருக்கும் இடி தனக்கு தேவை என்று எதையும் தேடி போக மாட்டான். தன் அதிகார பலத்தால் அடைய நினைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அடைந்தே தீருவான். இடியின் பவர் உச்சத்தில் உள்ளதால் அச்சத்தில் இடியின் அரசியல் நகர்வதில்லை. ஆனால் கொடைமடைக்கு போன்றவர்களுக்கு மிச்சம் மீதம் இருக்கும் அரசியல் செல்வாக்கு இழந்திடாமல் இருக்க வேண்டும் என்றால் இடியிடம் கேள்வியில் கேட்பதை நிறுத்தி கொள்ள வேண்டாமா? ஆக ஆசை என்பது நீரூற்று மாதிரி, அது ஊற்று எடுத்துக்கொண்டே இருக்கும். கூட்டணியில் இருந்து கொண்டே கையில் உள்ள குடையை வைத்து குட்டையை குழப்புவதற்கு கணக்கு போட்டு கொண்டிருக்கின்றார் கொடைமடைக்கு. அவர் போடும் திட்டத்திற்கு தீ மூட்டினாலும் நீர் ஊற்றினாலும் நான் பயமறியாதவன். எனக்கு எதிரணியில் இருப்பவர்கள் விரிக்கும் வலைக்குள் சிக்குவதற்கு இடி ஒன்றும் எலி அல்ல, புலி என்று தெரிய வேண்டாமா? புலிக்கு எதிராக சிங்கம் உட்கார்ந்து கேள்வி கேட்டால் அது நியாயம். ஆனால் புலிக்கு நிகராக எதிரணியில் இருப்பவர்கள் கேள்வி கேட்டால் அது புலிக்கு அசிங்கம் இல்லையா? இடியின் அரசியல் பயணத்தில் வழிபோக்கராக வந்தவர்கள், இந்த வழியில் போனவர்கள் என்று யார் யாரோ கேள்வி கேட்க அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இடி இல்லை. இடியின் கொடி கோட்டையில் பறக்கும் வரை எனது பதவிக்குரிய தகுதியும் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆக என் உயரத்திற்கு வர முடியாத கொடைமடைக்கு அதற்கான முயற்சியும் எடுக்காமல் காற்றடிக்கும் திசையெல்லாம் பறக்கின்ற காத்தாடி போல் இடியிடம் வாலாட்ட நினைத்தால் நூலருந்து போய்விடும். வாள் இருக்கும் காரணத்தால் ஆடக்கூடாது. வாய் இருக்கு என்பதனால் கேள்வி மேல் கேள்வியில் கேட்டு இடியை ஜெயித்து விட முடியாது. இப்படி நடக்காத ஒன்றை இடிக்கு எதிராக நடத்தி வெற்றி பெற முடியுமா? ஆனால் முடியாததையும் எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்ய வேண்டும் என கணக்கு போட்டு வைத்திருக்கின்றான் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.